ஸோ இந்தியன் அஸ்ட்ரானமி நான் எல்லாம் ஒரு சந்தேகமான டேட்டு எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி ட்ரைபல்லாம் பண்ணியிருப்பாங்க. வேதத்தில் யாகம் பண்ணணும், எப்போ யாகம் பண்ணணும் அதுக்கு டைம் சொல்லணும். இதை யஜுர்வேதாங்க ஜோதிஷம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை லகதர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. How many of you have heard of Lagada? Have you heard of a person called Lagada? Lagada is India's oldest astronomer. 2000 years before Aryabhatta, whom you think is the oldest astronomer. He is dated to 1400 BC and he is just compiling stuff that existed before him because there is no, அதுக்கு முன்னாடி புக் இருந்தால் நமக்கு தெரியாது. லகதா வந்து யஜுர்வேதாங்க ஜோதிஷா, ரிக்வேதாங்க ஜோதிஷா 2 புக் எழுதியிருக்காரு. இதில் வந்து வித்தியாசம் கிடையாது. அவங்கலாம் 2 புக்கு எழுதுறாங்க, 3 புக்கெலாம் எழுதுறாங்க. எல்லாத்தையும் வித்தியாசமே இருக்காது, ரொம்ப மைனர் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். Why they did this we don't know. பட் அதில் வந்து சொல்கிறாரு, ஒரு ஸ்லோகம் இருக்குது, வேதாஹி யக்யார்த்தம் அபிப்ரவருத்தா காலானுபூர்வியா விஹிதாஷ்ச யக்யாஹா தஸ்மாதிதம் கால விதான சாஸ்திரம் யோ ஜோதிஷம் வேத ச வேத யக்யான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதில் இருக்கிற அது ஒன்றுமே கிடையாது, 40 ஸ்லோகம் தான் இருக்குது அந்த வேதாங்க ஜோதிஷத்தில். அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இங்கே குப்பண்ண சாஸ்திரின்னு ஒருத்தர் KSRIயில் பப்ளிஷ் பண்ணார், சான்ஸ்கிரிட் காலேஜில். அதில் என்ன சொல்கிறதுன்னா, வேதாஹி யக்யார்த்தம் அபிப்ரவருத்தா, வேதங்கள் வந்து யக்யை பண்ணுறதுன்னு சொல்கிறது, பண்ணணும்னு சொல்கிறது. காலானுபூர்வியா விஹிதாஷ்ட யக்யாஹா, என்னுடைய சம்மரியை சொல்கிறேன், காலத்துக்கு ஏற்ப அந்த யாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் கட்டளை இடுகிறது. சரியா? அதனால் அதுக்கு நம்ம அஸ்ட்ரானமி யூஸ் பண்ணோம். ஏன்னா தஸ்மாதனா தேர்ஃபோர், இதம்னா இது, கால விதான சாஸ்திரம். சாஸ்திரம்னா சயின்ஸு, காலம்னா டைம், விதானனா தெரிஞ்சுக்கிறது, டிட்டர்மினேஷன். திஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் டைம். இட்ஸ் நாட் சேயிங் இட்ஸ் த சயின்ஸ் ஆஃப் அப்சர்விங் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ஆர்பிட்ஸ்லாம் சொல்லலை. அஸ்ட்ரானமி இஸ் த சயின்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் டைம் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. யோ ஜோதிஷம் வேத, யாருக்கு ஜோதிஷம் தெரிஞ்சுதோ அவன் தான் வேதம் பண்ண முடியும், ஏன்னா டைமில் பண்ண முடியாது இல்லைனா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஸோ he calls it கால விதான சாஸ்திரம். நிறைய இடத்துல யூ வில் see the phrase, this is எங்க லகதா சொல்கிறாரு, 4000 years back, 3500 years back, அட்லீஸ்ட் 3500 years back. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமியை கால திக் தேச ஞானம் அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஃப்ரேசஸில். ஆரியபட்டாவுடைய புக்கில் 2000 years ஆஃப்டர் லகதா வர புக்கில் 3 சாப்டர் இருக்குது. கணிதம், காலக்ரியா, கோலா. கணிதம்னா மேத்தமேட்டிக்ஸ், காலக்ரியானா டைம் டிட்டர்மினேஷன், அதுதான் பர்பஸ். கோலம்ங்கிறது வந்து ஸ்பேர் ஆஃப் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் என்ன நடக்கிறது, இந்த எக்லிப்ஸ் ப்ரெடிக்ஷனுக்குலாம் அதில் வரும். அதில் இதில் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸும் ஜாமெட்ரியும் வரும். இந்த ஹையர் லெவல் ஜாமெட்ரி, எக்லிப்ஸ் ப்ரெடிக்ஷன்லாம் அதில் வந்து கோலத்தில் வரும். இதுதான் அவருடைய காலக்ரியா தான் மேஜர் ஃபேக்டர். அதில் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யூ திங்க் அபவுட் வாட் டைம் இஸ். தினம்னா என்ன? சூரியோதயத்துலேருந்து சூரியோதயம் வரும், சூரியோதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் பகல், அஸ்தமனத்துலேருந்து திருப்பி உதயம் வரைக்கும் ராத்திரி. கரெக்டாக? இரவு, அல்லும் பகலும். ரைட்? சன் டிட்டர்மின்ஸ் டே அண்ட் நைட். பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமி மாதம், பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமி மாதம். பாதி அமாவாசை எடுத்தீங்கன்னா பக்ஷம், பட் மாதம். ஸோ மந்த் இஸ் டிட்டர்மின் பை மூன். நட்சத்திரங்கிறது எந்த சந்திரன் வந்து எந்த நில எந்த நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கோ அன்றைக்கி அந்த நட்சத்திரம், அது எக்ஸ்ட்ரா, அது இட்ஸ் நாட் நெசசரி, பட் அதை வச்சுன்னு இருக்காங்க. மந்த் இஸ் பேஸ்ட் ஆன் பௌர்ணமி. உத்தராயணம், தக்ஷிணாயனம், half the year, the other half of the year, they determine the seasons. கீழேந்து உத்தராயணத்தில் ஆரம்பித்த உடனே வின்டர் முடிஞ்சு சம்மர் வந்து கரெக்டாக முடியும். சம்மர் முடிக்க பீக் ஆஃப் சம்மர்லேருந்து திருப்பி தட்சிணாயனம் ஆரம்பித்து வின்டர் கரெக்டாக பீக் ஆஃப் வின்டரில் முடியும். இப்படி 3 சீசன் டெம்பரேச்சர் ரைசிங், அந்த 3 சீசன் டெம்பரேச்சர் ஃபாலிங், அதுக்கு ஏற்ற சீதனோஷன வேரியேஷன்ஸ். ஸோ சீசன்ஸ் ஆர் ஆல்சோ டிட்டர்மின் பை டைம். 6 சீசன்ஸ், நம்மளுக்கு 4 கிடையாது, 6 சீசன் அந்த வரும். அப்புறம் இயர் இஸ் பேஸ்ட் ஆன் 12 months, which is lunar months. அது வந்து கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லூனார் மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா டக்குன்னு ஒரு வருஷத்தில் கொஞ்சம் வருஷத்தில் அது இடிக்கும், நம்பர்ஸ் இடிக்கும். ஆக்சுவலாக அந்த 12 மாதம் போட்டிங்கன்னா 30ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சுவலாக வந்து சைடீரியல் கனெக்ஷனில் போட்டிங்கன்னா 29 நாள் வரும். ஒரு 30, அதாவது 12 பௌர்ணமி வந்து 354 சோலார் டே, ஸ்டெல்லார் டே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து நின்றோம். அப்போது வருஷம் வந்து 365 நாள் வரணும். ஏன்னா அந்த ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உத்தராயணத்துலேருந்து உத்தராயணம் எடுத்துக்கோங்க. அந்த உத்தராயணத்துலேருந்து உத்தராயணம் எடுத்திங்கன்னா அது வந்து கரெக்டாக 12 பௌர்ணமிக்கு வராது.
தட்சிணாயனத்துனா 12 பௌர்ணமிக்கு வராது, ஒரு 10 நாள் இடிக்கும். அந்த 10 நாள் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல வந்து அந்த 10 நாளாக குவிச்சு 5 வருஷத்துக்கு அந்த 10-11 நாள் சேர்த்துட்டோம்னா 50-55 நாள் 60, ஆக்சுவலாக 60 நாள் வந்துடும், 12 நாளாக எடுத்துப்பாங்க. அதை எடுத்துன்னு போட்டிங்கன்னா 2 மாதம் தள்ளிடுவாங்க. அதை வந்து அதிக மாதம்னு பேர் வச்சுருவாங்க. அந்த 2 அதிக மாதத்தை 5 வருஷத்தில் தள்ளிட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு 2 செட் ஆகிடும். நடுவில் 2 அதிக மாதத்தை 5 வருஷத்துக்கு கூடவே நடுவில் 2 அதிக மாதத்தை சேர்த்துருவாங்க. அந்த அதிக மாதத்துக்கு தனி பேர் கிடையாது, அது ஒட்டி வர மாதம் என்னவோ அதோடைய பேர். சரியா? இதை வச்சுட்டு அது திருப்பி அது 2 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த 62 மாதம் அந்த 5 வருஷத்தோட ஸ்டார்ட் ஆகிறது தான் யுகம்னு சொன்னாங்க. The solar year when it aligned with the lunar months 12 மாதத்தோட இது பண்ணுறச்ச யுகம் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் இதை வந்து 2 புக்கு தான் சொல்கிறது. வேதாங்க ஜோதிஷம் லகதார் சொல்கிறதும் வசிஷ்டர் தான் பிதாமக சித்தாந்தமோ ஏதோ ஒரு சித்தாந்தம் சொல்கிறது. அதை 2த்தையும் இது கிடையவே கிடையாது. யுகம்ங்கிறது வந்து பல லட்சம் வருஷம், 43,20,000 வருஷம் சேர்த்தா தான் ஒரு மகா யுகம். அதை வந்து துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத்தயுகம் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வேறு சில நூல் இருக்குது. இதை தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, எப்படி இது மாறிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்போ மாறிச்சுன்னு தெரியாது. இங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அங்கே வேறு ஏதோ வச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் கேலண்டர் இஃப் யூ லுக் அட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி. இந்தியன் கேலண்டர் we are actually the most scientific calendar. வேத காலத்தில் இன்றைக்கி நம்ம திதிக்கு நம்பர் சொல்கிறோம், பிரதமா, துவித்தியா, திருத்தியா, சதுர்த்தின்னு 14 நம்பர் சொல்லிவிட்டு அப்புறம் 15ஆவதுக்கு அமாவாசை பௌர்ணமின்னு சொல்கிறோம். வேத காலத்தில் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பேர் இருந்தது. சஞ்ஞானம், விஞ்ஞானம், பிரக்ஞானம், ஜானாதம், அப்படி எப்படி மாதத்துக்கு பேர் இருக்கு இல்லையா. நம்ம மாதம் என்ன பண்ணலாம், 17/4/2025 4th மந்த்தை 4ன்னு போட்டுக்கலாம், 3rd மந்த்தை 3 நம்பராக சொல்லலாம். பட் என்ன சொல்கிறோம், மே, ஏப்ரல், ஜூன் சொல்கிறோம், சித்திரை, வைகாசி, ஆனின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நாளுக்கு நம்பர் இல்லாமல் பேர் இருந்தது, திதிக்கு நம்பர் இல்லாமல் பேர் இருந்தது. பேர் எப்படி இருந்ததுன்னா, பூர்வ பட்சத்தில் ஒரு பேர், அபரபட்சத்தில் ஒரு பேர். பூர்வபக்ஷம் அபரபக்ஷம்னா வளர்பிறை, தேய்பிறை. சரியா? கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் சொல்கிறோம் இல்லையா. வளர்பிறை, சுக்லபக்ஷம்னா வளர்பிறை, கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை. அதுக்கு பேர். பகலில் அந்த திதிக்கு வேற பேர், ராத்திரி அந்த திதிக்கு வேற பேர். ஸோ 60 திதி பேர் இருக்கு. அது எப்போ அவுட் ஆஃப் யூஸ் போயிட்டு, வேத காலத்துலேருந்து சம்வேர் இந்த டிரான்சிஷன் அந்த திதி பேர் போய் 1 2 3 4 நம்பர் வந்துடுது. ஓகே, தெரியாது. உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ வச்சுக்கலாம். ஏன்னா எந்த சோர்ஸும் இடிக்கும். இஃப் மாடர்ன் சைஸ் போட்டிங்கன்னா இதுக்கும் தெரியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தட். ஸோ நட்சத்திரம்னா என்னன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. ஆயிரக்கணக்கில் நட்சத்திரம் வச்சா 27 நட்சத்திரம் சொல்கிறோம். அது என்ன 27 நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சந்திரனை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய எங்கே பார்த்துன்னா எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நான் இங்கே இருக்கேன், என்ன விஜயன் சார் அங்கே உட்காந்துட்டுருக்காரு, பின்னாடி பத்ரி அங்கே உட்காந்துட்டுருக்காரு, கடைசியில் அங்கே கிருஷ்ணகுமார் உட்காந்துட்டுருக்காரு. நான் எங்கே உட்காந்துட்டுருக்கா, யாரை உட்காந்துன்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட் ரோவில் 6th சேரில் பச்சை சட்டை போட்டுண்டு, 3rd ரோவில் ப்ளூ சட்டை போட்டுண்டு, இப்படி ஏதாவது சொல்லலாம். 4வது சேர்லன்னு சொல்லலாம். சேர் இருந்ததுன்னா சொல்லிவிடுவேன், ரோ இருந்ததுன்னா சொல்லிவிடுவேன். ஆகாசத்தில் என்ன சொல்வீங்க? ஸோ நான் இதை அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பல்ப், லைட் பல்பு கடியில் விஜயன் உட்காந்துருக்காரு, 2nd லைட் பல்பு கடியில் பத்ரி, 3rd லைட் பல்பு கடியில், இப்படி சொல்லலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு லைட் பல்புக்கு நான் சித்திரன்னு பேர் வைக்கிறேன், 2nd லைட் பல்புக்குன்னு விசாகம்னு பேர் வைக்கிறேன், 3வதுக்கு மிருகசீஷம்னு ஏதோ பேர் வைக்கிறேன். இந்த மாதிரி பேர் வச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ ஐ கேன் நேம். ஸோ ஐ கேன் சே த மூன் இஸ் நெக்ஸ்ட் டு திஸ் ஸ்டார். ஸ்டார் வந்து ஈவனாக இல்லை, ஒரு மாதிரி கிராண்டம் பேட்டர்னாக இருக்குது. ஆஃப்டர் அ வைல் இஃப் யூ கீப் லுக்கிங் அட் இட் பழகிடும் அந்த ஸ்டார்ஸ். நம்ம வீட்டு வாசல் நடந்து போகிறச்சா இங்கே வேப்ப மரம் இருக்குது, இங்கே தென்னை மரம் இருக்குது, இங்கே எல்லா வேப்ப மரம் தென்னை மரம் எல்லாம் மரமாக இருக்கலாம். ஆனால் தெரியும் முதல்ல வேப்ப மரம் வரும், 2 வீடும் தனியாக தென்னை மரம் வரும், அதுக்கப்புறம் மாமரம் வரும், நல்ல மாங்காய் இருக்காது, அப்புறம் நம்ம ஊறுகாய் போடுற எல்லாரும் திருடுற மாங்காய் மரம் ஒன்று இருக்கும். இப்படி நம்ம நம்ம மனசில் வச்சுன்னு போயிட்டுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி வி கேன், இஃப் யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட், ஸ்வரம் பாட்டுன்னு நமக்கு ராகம்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி யூ கேன் ஐடென்டிஃபை தி ஸ்டார்ஸ். இதுதான் பண்ணானுங்க. அஸ்வினி பக்கத்தில் இன்றைக்கி சந்திரன் இருந்ததுன்னா அன்றைக்கி நட்சத்திரம் பேர் அஸ்வினி. பரணி பக்கத்தில் இருந்ததுன்னா அடுத்த நாள் பரணி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டே இருக்கும். 3வது நாள் கிருத்திகா, ரோஹிணி, மிருகசீஷம், அப்படியே சுத்தமாக வந்துட்டு அங்கே வந்து 27வது நாள் ரேவதிக்கு வரும், 28வது நாள் மீண்டும் அஸ்வினிக்கு வந்துடும். இதெல்லாம் வேத காலத்திலேயே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வேதத்தில் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரிமெம்பர், வேதாஸ் ஆர் நாட் அஸ்ட்ரானமி புக்ஸ், தே ஆர் நாட் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ். வேதத்துக்கு பர்பஸ்லாம் என்னன்னு சொல்ல முடியாது. ரிஷிகள் சொன்னார்கள், வேதம் அவ்வளோதான். அது இதுக்கா அதுக்கான்னு கேள்வியே கேட்கக்கூடாது அந்த இடத்துல. தட் இஸ் த மென்டாலிட்டி தட் தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் த வேதாஸ் ஹேட். ஓகே, ஸோ அதில் மென்ஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், மென்ஷன்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி, மென்ஷன்ஸ் ஆஃப் மெடிசின், மென்ஷன்ஸ் ஆஃப் இது எல்லாம் இருக்கிறதுனால அதில் இருக்கிறதுல இந்த தொகுதியெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான்
வேத காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு நாளை வந்து 60 நாடி, ஒரு நாடி 60 வினாடி அப்படின்னு ஏதோ ஒரு டைமில் பிரிச்சிருக்காங்க. பகல் இரவுங்கிற மாதிரி இப்படி பிரிச்சிருக்காங்க. அந்த 60 நாடிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, 30 முகூர்த்தம். 60 நாடியாக வச்சுக்கலாம், இல்லை 30 முகூர்த்தம். நாடி தான் நாழிகைன்னு சொல்கிறது. ஓகே, முகூர்த்தம் என்னென்னா 15 பகல் முகூர்த்தம், 15 இரவு முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் வந்து உத்தராயண தட்சிணாயனத்தில் மாறும். பகல் ஒரு மாதமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு முகூர்த்தம் இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி தட்சிணாயனத்தில் ஒன்றா டிக்ரீஸ் ஆகும். அந்த முகூர்த்தத்துக்கும் பேர் இப்போ 1 o'clock 2 o'clock 3 o'clockலாம் கிடையாது. முகூர்த்தத்துக்கு பேர் தாத்த, பிரதாத்த, நந்த, மோத, இதெல்லாம் வந்து கேவி சர்மாவுடைய புக்கில் இருக்குது, அதில் தான் எடுத்திருக்கேன். இப்படி வந்து வெவ்வேறு பேர் இருந்திருக்கு. 30 முகூர்த்தத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க. மாதம் கணக்கே நம்ம இன்றைக்கி சொல்கிற சித்திர வைகாசி பேர் கிடையாது. மது மாதவ சுக்ர சுச்சி நபநபஸ்ய ஈஷ ஊர்ஜ சகசகசிய தபத்தபஸ்ய அப்படின்னு 12 வேதிக் மந்த்ஸுக்கு பேர் இருக்குது. இதுக்கு சீசன்ஸ் ஆனால் இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சீசன் பேர் தான். வசந்த, கிரீஷ்ம, வருஷ அப்படின்னு இதுக்கு தமிழையும் பேர் இருக்கு இல்லையா, இளவேனில், முதுவேனில் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேர்லாம் இருக்குது. எப்போ வந்து சித்திர விசாகம் அப்படிங்கிறது, சித்திர விசாகம் என்ன வருதுன்னா, சித்திர மாதம் எந்த சித்திர நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் வந்து சந்திரன் பௌர்ணமியாக தோணித்துனா அந்த மாதத்துக்கு சித்ரான்னு பேர், அவர் சைத்ரான்னு பேர். விசாக நட்சத்திரம் பக்கத்தில் வந்ததுன்னா அந்த மாதத்துக்கு வைசக்கி, நம்ம வைகாசி, நம்ம பேர் அப்படி தோசைய சோதை அப்படின்லாம் தசைய சதைன்னு சொல்கிற மாதிரி அது பேர் நுடப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 12 மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது பௌர்ணமி எந்த நட்சத்திரம் பக்கத்தில் வருதோ அந்த மாதத்துடைய பேர், அந்த பௌர்ணமி நட்சத்திரத்துடைய பேர் வச்சுருக்கோம், டெரிவேட்டிவ் ஆஃப் தட் மந்த். ஸோ அப்படி தான் நம்ம பேர் வச்சுருக்கோம். அது எப்போ வந்தது இந்த பழக்கம்னு தெரியாது. ஏன்னா இந்த பேர் இருந்திருக்கு, இந்த பேர் பழக்கத்துலேருந்து போயிட்டுருக்கு. லிட்ரேச்சர்லாம் இருக்குது. காளிதாசன் மேகதூதத்தில் நப அப்படின்னு சொல்கிறச்ச அந்த மந்த்தை இம்ப்ளை பண்ணுறான். பட் அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணல. ஸோ இந்தியன் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயரா. இப்போ மாடர்ன் அஸ்ட்ரானமிக்கு ஒரு 4 இயரா, ஏன்ஷியன்ட் அஸ்ட்ரானமின்னு சொன்ன மாதிரி இந்தியன் அஸ்ட்ரானமியே இது என்னுடைய கேட்டகரைசேஷன். யூ டோன்ட் ஹவ் டு டேக் இட். நாம் புரிஞ்சுன்றதில் ஒரு வேதிக் பீரியட் வேர் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் புக். வேதாங்க ஜோதிஷா இந்த லகதர் போட்டிருக்கிறது. அப்போ எப்போவோ ரிஷி சித்தாந்தம்னு சில புக்ஸ் வந்திருக்கு. இந்த ரிஷி சித்தாந்தம் எல்லாமே சூரிய சித்தாந்தத்தை தவிர எல்லா சித்தாந்தமும் காணாம சரியா. அதுக்கப்புறம் வாட் ஆல் ஹிஸ்டாரியன்ஸ் கால் த கிளாசிக்கல் பீரியட் விச் வராக மிஹிரா கால்ஸ் மனுஜ கிரந்த. நான் அதை மனுஜ கிரந்தன்னு நான் வச்சுக்கிறேன். ஏன் சொல்கிறாருன்னா, மற்றவரெல்லாம் ரிஷி, நீங்கள்லாம் மனுஷன். ஏன்னா ஆரியபட்டா, வராக மிஹிரா, பிரம்மகுப்தா, பாஸ்கரா இவங்களாம் யாருமே ரிஷின்னு சொல்லலை, மற்றவங்களாம் அவளை ரிஷின்னு சொல்லலை. வேற பிதாமகர், பராசரர், கர்கர் அப்படின்ற பேர் வச்சு அவங்களாம் ரிஷின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷி வேஷ சித்தாந்தத்துக்கு ரிஷி சித்தாந்தா, இவங்க வந்து ஜோதிஷ சித்தாந்தம், இல்லைனா கணக்க சித்தாந்தம், இல்லைனா ஏதோ அஸ்ட்ரானமர் சித்தாந்தம் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அந்த பீரியட்லேருந்து அது வருது. இதுக்கப்புறம் 1700 1800 நாங்கள் கெலீலியோ இவெல்லாம் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ராஜ் வரும்போது அந்த இதெல்லாம் நம்மளுக்குள்ளே வந்துடுது. One interesting thing I found is that a Kerala mathematician called Ganesha in 1500 had written a book called Brihat Tithi Chintamani. அதில் வந்து லகதர் பற்றி அவர் வாயே திறக்கல, அப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்குமானே தெரியல. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருத்தயுகத்தில் பிரம்மா, வசிஷ்ட, கஷ்யப இவர்கள் 3 பேரும் சித்தாந்தம் கொடுத்துருக்காங்க. என்ன சித்தாந்தம்? அஸ்ட்ரானாமிக்கல் ஜோதிஷ சித்தாந்தம். திரேதா துவாபர யுகத்தில் சூரிய சித்தாந்தம் தான் டாமினன்ட், சூரியன் சொன்ன சித்தாந்தம் தான் டாமினண்ட்டாக இருந்திருக்கு. அப்புறம் கலியுகத்தில் பராசர முனிவர் வந்து ஒரு சித்தாந்தம் கொடுத்துருக்காரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆரியபட்டா, வராமிரா, பிரம்மகுப்தா அவர் காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு கேட்டகரைசேஷன் போட்டிருக்காரு. ஸோ ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் திங் ஐ ஹவ் சீன் இன் அ ஹிஸ்டாரிக்கல் இண்டியன் டெக்ஸ்ட் தட் கிவ்ஸ் அ கேட்டகரைசேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த காலம்னு தெரியாது, வேதாங்க காலமும் வேத காலத்தில் சேர்த்துக்கணும் நம்ம. பட் ஃபஸ்ட்டு ஒரு புக் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இது போட்டிருக்கேன். வேதாங்க யாரா லகதா அப்படிங்கிறவர், அவர் ரிகு யஜுர்வேதான்னு சொல்கிறாரு. பிருகுன்னு ஒருத்தர் வந்து பிருகு சித்தாந்தம்னு ஒன்று அதர்வண வேதத்துக்கு ஒரு சித்தாந்தம் பண்ணியிருக்காராம், சாம வேதத்துக்கு சித்தாந்தம் இல்லை போல இருக்குது. அது ஏன் அந்த வித்தியாசம்லாம் தெரியல. ஒரு 3 ஸ்லோகம்னு தான் வித்தியாசமாக இருக்குது. சப்ஸ்டன்ஸ் இஸ் அப்சல்யூட்லி தி சேம். அதில் என்னென்னா, ஜாமெட்ரி கிடையாது, ஜோடியாக் கிடையாது, வாரம் கிடையாது, ட்ரிக்னாமெட்ரி கிடையாது, அல்ஜிப்ரா கிடையாது. ரொம்ப சிம்பிள் அல்ஜிப்ரா தான் இருக்கும். ஆனால் அந்த மாச, ரித்து, தின, அயனம் இது 4மே இருந்திருக்கப்ப. தின, ரித்து, அயன, மாசாங்கம் அப்படின்னே சொல்கிறார். அந்த அந்த காலத்துடைய பகுதி என்ன அப்படின்னா, தின, ரித்து, அயனம், மாசம் 4ம் அந்த வேதாங்க ஜோதிஷத்தில் இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? அப்புறம் நட்சத்திரத்துக்கு கேட்டகரிலாம் கொடுக்குறாரு. குரூர நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லி பேர்லாம் கொடுக்குறாரு. கொடூர நட்சத்திரம், அன்பான நட்சத்திரம் மாதிரிலாம் பேர்லாம் வைக்கிறாரு. எதெல்லாமோ டைட்டில் ஆஃப் த காட்ஸ்க்கெல்லாம் ஏதோ கொடுக்குறாரு. அந்த இதெல்லாம் வந்து மற்ற எந்த அஸ்ட்ரானமி புக்கிலும் இல்லை, அவருடைய புக்கில் மட்டும்தான் ஓடின்னு இருக்கு.
தனியாக ஒரு நிற்கிறது அந்த புக்கு. ரிஷி சித்தாந்தம்ன்றது வந்து பிதாமக சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம், வசிஷ்ட, ரோமக, பௌலிஷ 5 சித்தாந்தத்தை பற்றியும் வராகமிகரர் பஞ்ச சித்தாந்திக்கம்னு ஒரு நூலில் எழுதியிருக்காரு. ஸோ அது ஒன்று தெரியும். அதை தவிர கர்க சித்தாந்தம், பராசர சித்தாந்தம்ன்ற 2 பராசர சம்ஹிதா, கர்க சம்ஹிதான்ற நூல் இருக்குது. அது முழுசாக எதுவுமே முழுசாக கிடைக்கல. பை தி வே சூரிய சித்தாந்தத்தை தவிர எதுவுமே இதில் முழுசாக கிடைக்கல. இது எல்லாத்துடைய சின்ன சின்ன போர்ஷன்ஸை அங்கங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு சில பேர் கம்பைல் பண்ணியிருக்காங்க. பட் த ஒரிஜினல் புக்ஸ் ஆர் நாட் அவைலபிள். ஸோ இந்த சித்தாந்தம், ரிஷி சித்தாந்தம் பீரியடுங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூசிங் பீரியட். பிகாஸ் dramatic changes happen in that period, but nothing survives except as quotations in other people's books or as references in other people's books. சூரிய சித்தாந்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிற்காலத்தில் நிறைய சேர்த்துருக்காங்க. 12th century வரைக்கும் சூரிய சித்தாந்தம் மாட்டிட்டு பண்ணி வேண்டியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் சூரிய சித்தாந்தம் என்ன, இன்னைக்கு சூரிய சித்தாந்தம் என்ன நம்மளால் கெஸ் பண்ண தான் முடியும். வராகமிகரரை வச்சு ஓரளவுக்கு சொல்கிறாங்க. அதுலேருந்தே தெரியறது மாற்றிருக்காங்க, என்னவோ மாற்றிருக்காங்க. பாஸ்கரா சொல்கிறதெல்லாம் தூக்கி சூரிய சித்தாந்தத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். உங்கள் காப்பியில் என்ன இருக்குன்னு உங்கள் இஷ்டம்தான். நம்ம திருக்குறள் எடுத்துக்கோங்க. செயின்ட் தாமஸ் வந்து திருவள்ளுவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஹalleluyaன்னு போட்டிங்கன்னா அது உங்கள் திருக்குறள். அதுலேருந்து என்ன ஹalleluya சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் திருக்குறள். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடைச்சர்கள்லாம் எல்லா இடத்துலையும், உலகத்தில் எல்லா நாட்டிலையும் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் இந்தியா அலோன். எல்லா நாட்டிலையும் இருக்குது. பட் ஃப்ரம் ஆரியபட்டாஸ் பீரியட், அட் த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் வி ஹேவ் ஆரியபட்டா. அண்ட் இன் 500 AD or 499 AD அவருடைய பீரியடை சொல்கிறாரு. அதுலேருந்து ஒரு சீரீஸ் ஆஃப் அஸ்ட்ரானமர்ஸ் கண்டினியூஸாக வராங்க. அவங்க நிறைய புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மெயின்லி மேத்தமேட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சம் அஸ்ட்ரானமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப ட்ரமாட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபார் அஸ்ட்ரானமின்னு சொல்ல மாட்டேன். மேத்தமேட்டிக்ஸில் அவங்க பண்ணிக்கிறதுலாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அஸ்ட்ரானமிக்கில் பண்ணிக்கிறதெல்லாம் அந்த ரிஷி சித்தாந்த பீரியடில் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸே நம்மளுக்கு கிளியராக இல்லை. சப்ஸ்டன்ஸ் இருக்குது. யார் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, யார் அக்செப்ட் பண்ணாங்க, யார் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறம் all things that are not written were at some point written down. Vedas are not written, and there is a ban against writing Vedas until 15th century. You see people starting to write Vedas opposing the original things. In the 15th century they start writing. Everything was written at some point. Lagadasla வந்து we don't even know if it is the original or a retranslated version. Everything was orally we think, when can we be sure that this was written the first time? Right? Conjecture. ஸோ அந்த ரிஷி சித்தாந்தத்தில் இந்த 18 சித்தாந்த பேரை சொல்கிறது. சூரியர் மட்டும் ரிஷி கிடையாது, தேவன். பிதாமக, வியாச, வசிஷ்ட, அத்ரி, பராசர, கஷ்யப அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிஷிஸை கொடுக்கறது. அதை தாண்டி போயிடுவோம். அது முக்கியம். ஏன் முக்கியம்னா அந்த 18 சித்தாந்தங்களில் 5 சித்தாந்தம் தான் மிஞ்சிருது. இந்த கர்க பராசர சித்தாந்தத்தில் அஸ்ட்ராலஜி இருக்குது. நம்ம கல்யாணம் எப்போ பண்ணிக்கணும், ராசி பண்ணிக்கணும், நல்ல முகூர்த்தம், உனக்கு இப்போ பண்ணால் தான் வேலை கடும், பரிகாரம் வரும், இந்த யமகண்டம், ராகவட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து கர்கருக்கும் பராசரர் தலையில தான் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வராகமிகரர் வந்து பிரம்மாண்டமாக அதை பற்றி நிறைய எழுதுறாரு. ஹோர சாஸ்திரம்லாம் அவரை பண்ணுறாரு. மற்றவங்கெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கிட்டே போல. இந்த பிரம்மகுப்தா, ஆரியபட்டா, வராகமி இவங்கெல்லாம் வந்து தே ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டிக் டு த சயின்ஸ், ஆர்பிட்ஸ், கேல்குலேஷன்ஸ், எக்லிப்ஸ், அஸ்ட்ரானமி நம்ம சொல்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் காப்பர்னிக்கஸ் இவங்கெல்லாம் கூட நிறைய அஸ்ட்ராலஜி பண்ணியிருக்காங்க. இவங்க அதை பண்ண மாதிரி தெரியல, அதை பற்றி இறங்கலை. It was a very transformational and enigmatic period because astronomy became extraordinarily mathematical in this era. Geometry became fundamental to astronomy. Spherical three-dimensional geometry expressed as two-dimensional circular geometry. Ja or sign was introduced. Trigonometry, it is a bad name, that became a new tool. New concepts are introduced. Varamum இந்த ராசி பலனும் அப்போ தான் ராசிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திதியோடைய மீனிங்லாம் கொஞ்சம் மாறுறது. டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் எல்லாம் வருது. பட் இட் வாஸ் எனிக்மேட்டிக் பிகாஸ் நத்திங் ஆஃப் தட் பீரியட் சர்வைவ்ஸ் ஆர் இட்ஸ் டிஸ்டார்டட் சப்ஸ்டான்ஷியல். என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வேத காலத்தில் இருக்கிற பீரியட் ஆஃப் தாட் வந்து எர்த் இஸ் அ கோளம். வேத காலத்தில் ஃப்ளாட் எர்த் மாடல். பூமிங்கிறது ஃப்ளாட்டாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு பெரிய மேருன்னு ஒரு மலை இருக்குது. இந்த மேரு மலையை இப்படி சுற்றி பகலில், மேருமலைக்கு கீழே நம்ம சூரியன் வந்ததுன்னா நம்மளுக்கு பகல், மேருமலையில் தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ராத்திரி. தென் மேருங்கிறது 84,000 யோஜனை ஒசரமாக இருக்கும். அதில் 16,000 ஒருத்தருக்கும் ஒரு இது வேறு. ஏன்னா ஜெயின் சார் இருக்காங்க, அவங்க 2 சூரியன் இருந்தது 2 சந்திரன் இருக்குன்னு ஒரு புத்தகம் ஆரம்பிக்கிறாங்க. மேருமலையில் வந்து எவ்வளோ பெருசு, 16,000 கீழே இருக்குது, 30,000 யோஜனை கீழே இருக்குது. ஒரு யோஜனாங்கிறது 8 மைல்.
அவங்க சொல்கிற மேருமலை வில் பி 10 times the size of earth. ஸோ அது ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. 4 காண்டினென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது சொல்கிறோம் இல்லையா, இந்த பார்க்கடல், தயிர் கடல், மோர்க்கடல், அமுதக்கடல், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த கடல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டா எர்த் இஸ் அ ஸ்பியர். யாரா சொன்னால் எப்படா காட்டினாங்க? வாயே திறக்கல. எர்த் இஸ் அ ஸ்பியர். அப்படியே பூகோளா, ககோளா, பகோலான்னு 3 கோல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்லிப்சஸ்க்கெல்லாம் வந்து ராகு கேத்துலாம் கிடையாது. ராகு கேத்து வந்து நோடு, இது வந்து ஷேடோஸ். யார் சொன்னால் முதல்ல சொன்னால் ஏன் ரிஃபீட் பண்ணுறேன் தான். மேருங்கிறது மலை இல்லை, நார்த் போல் மேரு. வடவாமுக்கா ஆர் நரகலோகம் அப்படிங்கிறது வந்து சவுத் போல். The flat earth becomes a round earth, the netherworld becomes the south pole, Meru becomes the north pole. எப்படி வந்தது? சத்தமே இல்லை, சவுண்டே இல்லை, இன்ஃபர்மேஷனே கிடையாது. அந்த பீரியட்லேருந்து புக்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த புக்ஸ் தான் சர்வைவ் இருக்குது, வந்து தான் தெரியாது என்ன ஆச்சு, எப்படி போச்சு தெரியாது, இதுலேருந்து இருக்குது. ஸோ முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, ஒன் யூ ஹேவ் த எர்த் அஸ் அ ஸ்பியர். ஸ்பியர்னு வந்த உடனே ஈக்குவேட்டர் வந்துடுது, மெரிடியன், லாட்டிடியூட், லாங்கிடியூட்னு போடுறாங்க. இதில் அப்படி கோடாக பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் இருந்தோம்னா, மெட்ராஸில் இருந்தோம்னா, மெட்ராஸில் சூரியோதயத்துக்கும் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் வெஸ்ட்டு போனீங்கன்னா அந்த சூரியோதயம் அப்புறமா தான் வரும். ஃபர்தர் யூ கோ வெஸ்ட், the later the Suryodayam is, the later the sunset is, right? So time varies from place to place. Concept. How does it vary? Put a meridian, you can calculate very quickly. Meridians potachu. But it doesn't vary by latitude except by season. Summer longer இருக்கும், winter shorter இருக்கும், summer shorter இருக்கும், winter. அப்போ வந்து உத்தராயணம் தட்சிணாயனத்தினால day and night will vary because of latitude. But daily sunrise sunset varies because of or can be observed with லாங்கிடியூட். ஜாமெட்ரி கொண்டு வராங்க, ஆங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ், இதெல்லாம் வேதாங்க ஜோதிஷத்தில் இல்லை, வேதத்தில் இல்லை. ஸ்பியர்ஸ், ட்ரையாங்கிள்ஸ். உஜ்ஜைன் மெரிடியன்னு எக்ஸ்பிளனேஷனே இல்லாமல் உஜ்ஜைன்லேருந்து கரெக்ட் பண்ணினா அப்படின்னு சொல்கிறாங்க. ககோளம், பகோளம், எக்லிப்ஸ், ஷேடோ, மோஷன் ஆஃப் பிளானட்ஸ். பிளானட்ஸோடைய மோஷன்லாம் ஆர்பிட்டல் சர்க்கிளில் வருது, எல்லாமே சர்க்கிளில் போகிறது. எபி சைக்கிள்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க, ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ப்ரிடிக்ஷன் ஆஃப் எக்லிப்சஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்துடுது. சிக்னாமெட்ரியில் சைன் ஒன்று வந்துடுது. மேத்தமேட்டிக்ஸில் அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக்கில் புதுசாக பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். பிளேஸ் வேல்யூ சிஸ்டமோடைய பேசிக் டெசிமல் சிஸ்டம் எப்பவுமே இருக்குது. வேதத்திலேயே 10, 100, சதம்னு 12, 10^12 வரைக்கும் இருக்குது, 10^64 வரைக்கும் புத்திஸ்ட் லிட்ரேச்சர்லாம் போகிறது. பட் ப்ராப்பர் நியூமரல்ஸ்னு வர்றது இந்த பீரியடில் எப்போ வந்திருக்கு, எப்போன்னு தெரியாது. பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் இது வந்து 3 யூனிட் பிளேஸில் போட்டால் 3, டென்ஸ் பிளேஸில் போட்டால் 30, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் போட்டால் 300 அப்படின்ற அந்த வேல்யூ மாறுறது இல்லையா, தட் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். 0 அல்ஜிப்ராவுடைய ஃபவுண்டேஷன் எல்லாம் இங்கே தான் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிகா, கட்டம், அதான் வந்து பானை தான் டைம் மெஷர்மெண்ட் டிவைஸ். பானை என்ன டைம் மெஷர்மெண்ட்? கட்டம், பானை, கட்டி என்ன, இதை தான் நம்ம கட்டிக்காரன்றோம். பானையும் கிடையாது, தண்ணி கிடையாது. அதில் எலக்ட்ரானிக் வாட்சியோ மெக்கானிக்கல் வாட்சியோ நம்ம கட்டிக்காரங்கிறோம், அதில் பானையும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஒரிஜினல் எலக்ட்ரானிக் கிளாக் வந்து பானையில் தண்ணி விடுறது தான். ஒரு பானையில் உள்ள தண்ணி வச்சு அதை விட்டிங்கன்னா ஒழுகி ஃபுல்லாக ஒரு ஓட்ட போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் டேக் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ட்ரெயின் கம்ப்ளீட்லி. திருப்பி மூடிட்டு திருப்பி பண்ணி இட் வில் டேக் எவ்ரி டைம், இட் வில் டேக் எக்ஸாக்ட்லி த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ட்ரெயின். யூ கேன் மெஷர் எனி திங் பை ஒன் பாட். அந்த பாட் வாட்டர் வந்து இட் ஆல்வேஸ் ட்ரெயின் த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம். இதை வச்சு ஒரு நாளை வந்து 60 வினாடி, 30 வினாடி, 30 முகூர்த்தம்னு போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பானையை போட்டிங்கன்னா நாடிக்கு வினாடிக்கு கட்டிகா, விகட்டிகான்னு பேர் இருக்கு. They were measured using time and distance are measured using ropes or rods. ரோப் ரொம்ப வசதி, பாதியாக அழகாக மடிக்கலாம், இன்னும் பாதியாக மடிக்கலாம், இன்னும் பாதியாக மடிக்கலாம். அழகாக ஆக்டல் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம், பைனரி சிஸ்டம் எல்லாம் வந்துடும். தண்டில் கோடு போடலாம், ராட் வச்சிங்கன்னா கோடு போடலாம். ஸோ தோஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் டிவைசஸ். பட் ஆங்கிள் மெஷர்மெண்ட் டிவைஸ் வேலை காலத்தில் இல்லை. கட்டிகா இருக்கு, கம்பு இருக்கு, கயர் இருக்கு, ஆங்கிள் பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. இதில் ஆங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஹோரசாஸ்திரா, சூரிய மாதம் எல்லாம் வருது. ஸோ திஸ் இஸ் தி வேதிக்கரா. ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர். ஒரு தாமரை மாதிரி ஒன்று மென்ஷன், நடுவில் மேரு மாதிரி வருது. இந்த தாமரை இதழ் மாதிரி 4 பக்கத்தில் 4 காண்டினென்ட் இருக்குது. கண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை சப்கான்டினென்ட்டுங்கிறான். நம்ம பரத கண்டம் தான் சொல்லியிருக்கோம், நம்ம உபகண்டம்னு என்றைக்கும் சொன்னதே இல்லை. இவன் வந்து நம்ம தலையில் பேரை கட்டிட்டு நம்ம சப்கான்டினென்ட் இருக்கோம். யூரோப்பு தான் சப்கான்டினென்ட், அது ஏஷியாவோட ஒட்டின்னு இருக்கு. நம்ம சொல்லணும் அதுக்கு.
சரி வேண்டாம். இல்லை, எனக்கு 3-4 மீம் ஐடியா தோன்றது, அது எதுவுமே வேண்டாம். வடிவேலு சொல்கிறதா வேறு யாராவது சொல்கிறதா வேண்டாம். ஸோ 4 கண்டம், பாத்ராஷாங்கிறது கிழக்க, பரத கண்டம்ங்கிறது தெற்க, கேத்துமாலாங்கிறது மேற்க, உத்தர குரு அல்லது குருங்கிறது வடக்க. இந்த 4 கண்டம் இருக்குது. நம்ம வாலி கதையில் சொல்லுவாங்க, வாலி 4 கண்டத்துலேயும் போய் காலையில் காத்தால போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 இடத்துக்கும் சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ மேரு வாஸ் கன்சிடர்ட் நார்த் போல், ஒடவாமுக்கா வாஸ் கன்சிடர்ட் சவுத் போல். நவ் யூ ஹேவ் அ ப்ராப்ளம். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நான் நிற்கிறேன்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டான். உலகம் உருண்டையாக இருந்ததுன்னா எப்படி நிற்பான்னு கேட்பான். நியூட்டன் கிராவிட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி கிராவிட்டின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்புறம் அந்த பூமி நடுவில் இருக்குது, ஸ்டார்லாம் சுற்றி இருக்குன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த பூமி ஸ்டாண்டிங் ஆன்? ஃப்ளாட் பூமினா எல்லாரும் ஓகே, அது எதில் நிற்கிறதுன்னு யாரும் கேட்க மாட்டான். பட் உருண்டையாக பூமி இருக்குன்னா அது எதில் நிற்கிறதுன்னு முதல்ல கேட்பான் இல்லையா? அப்போ உருண்டையான பூமி எங்கே இருக்கிறதுனா வராகமிகர் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். பஞ்சமகாபூதம் மயஸ் தாராகண பஞ்சரே மஹி கோலஹ கே அயஸ் காந்தாந்த ஸ்தோ லோகைவா வஸ்திதோ விருத்தக. பஞ்சமகாபூதம் அப்படிங்கிறது தான் இதுக்கு. மஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம். மஹின்னா பூமிக்கு ஒரு பேர். கோலஹ இது ஒரு கோலம். கோலம்னா உருண்டை, ரவுண்டா பாலா இருக்கிறது. தாராகண பஞ்சரே, தாரானா நட்சத்திரம், கணம்னா கூட்டம், அமங் த கூட்டம், பஞ்சரம்னா கூண்டு, கிளிக்கூண்டு, அந்த பறவை கூண்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? பறவை கூண்டு எடுத்துக்க, கம்பி கம்பியாக இருக்குல்ல, யூ கேன் திங்க் ஆஃப் இட் அஸ் அ லாங்கிடியூட் மாடல் ஆர் லேட்டிடியூட் மாடல். அப்படி தானே இருக்கும் கூண்டு. பறவை கூண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று செமிஸ்பியராக இருக்கும், இல்லைனா ஃபுல் ஸ்பியராக இருக்கும். நடுவில் அந்த கிளி ஒன்று ஆடின்னு இருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி சொல்கிறாரு. திங்க் ஆஃப் தி ஸ்டார்ஸ் அஸ் அ ஸ்பியர், அ கேஜ் ஆஃப் ஸ்பியர்ஸ், a sphere of a spherical cage made by the stars, and the earth stands as a globe in the center. இதுதான் சொல்றார். பூமி நடுவில் கோலமாக இருக்கு, சுற்றி நட்சத்திரம் வந்து பறவை கூடு மாதிரி நிற்கிறது. என்ன எப்படி நிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, 2 காந்தத்தை நம்ம மேக்னெட் சொல்கிறோம், 2 காந்தத்து நடுவில் ஒரு இரும்பு உருண்டை வச்சா என்ன நிற்கும்? கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் அது கீழே விழாமல் நிற்கணும். அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். பட் நம்ம சின்ன வயசில் விளையாடிருப்போம்ல, ஒரு மேக்னெட் வச்சு ஒரு இரும்பு வச்சு இப்படி டான்ஸ் ஆடுவோம், நம்ம மேஜை மேலே டான்ஸ் ஆட வச்சுருப்போம், பண்ணியிருப்போமா இல்லையா? ஸோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோன்னா அதை எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. இஸ் கிவிங் அ மெட்டஃபர், நாட் அ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். கிராவிட்டி இதெல்லாம் பண்ணலாம், அதுவும் அதே தானே, அது அடுத்த லெவல் மெட்டஃபர் தான். ஸோ ஹீ இஸ் கிவிங் அன் எக்ஸ்பிளேஷன் சேயிங் லைக் அ பால் ஆஃப் அயர்ன் பிட்வீன் மேக்னெட்ஸ், எர்த் ஸ்டாண்ட்ஸ் அட் த சென்டர், த சரௌண்டட் பை தி ஸ்பியர் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் அ பேர்ட் கேஜ் அப்படிங்கிறாரு. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. இது தவிர இன்னும் 3-4 எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. ஆரியபட்டர் என்ன சொல்கிறாரு, அப்போது பூமியில் இருக்கவன் விழுந்து கீழே விழமாட்டானா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. கடம்ப புஷ்பம் மாதிரி எல்லாரும் நிற்பான். கடம்ப புஷ்பம் பார்த்துருக்கீங்களா? அந்த வெல்வெட்டு பூன்லாம் சொல்லுவாங்க. படம் வச்சுருந்தேன், வேறு ஒரு இதில் இருக்குது, சரி விடுங்க. அதில் வந்து உள்ளே ஒரு மொக்கு மாதிரி இருக்கும், எல்லா பக்கத்துலேயும் மொக்கு இருக்கும். அதில் உள்ளே வந்து ஒரு சின்ன ரவுண்டு பால் மாதிரி இருக்கும், அதில் சுற்றி வர மொக்கு இருக்கும், ஆல்மோஸ்ட் ஆல் டைரக்ஷன்ஸ். எல்லா காமும் கீழே இருக்கும், எல்லா தலையும் மேலே இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறாரு, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, எல்லாரும் காலை வந்து பூமி கீழையும் தலையை வந்து இது இருக்கணும். வராமிர இன்னொரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. விளக்கு எடுத்துக்கோங்க, எந்த விளக்கை எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த ஜோதி வந்து வானத்தை தான் நோக்கி போகும். வேற எந்த பொருளை மேலே தூக்கி போட்டாலும் கீழே தான் வரும். இது விளக்கோடைய குணம் வானத்தை தேடுறது, பொருளுடைய குணம் பூமியை தேடுறது. இது மாதிரி நம்மளுடைய ஜீவன்களுடைய குணம் வந்து கால் தரையில் இருக்கிறதும் தலை மேலே இருக்கிறதும் நம்மளுடைய குணங்கள். அதனால் நம்ம எல்லாரும் அப்படி இருக்கோம். எங்கே போனாலும் ஸ்கை தான் அப்பு, பூமி தான் டவுன் அப்படிங்கிறத ஒரு பொய்டிக்காக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதில் 3 கோலம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பூகோளம், செகண்டு ஆகாஷ கோலம், 3வது அந்த பபஞ்சர கோலம். அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கே, மெயினாக அவங்க சொல்கிறது வந்து சித்திர வைகாசி அந்த நட்சத்திரோடைய ஸ்டெல்லார் அந்த ரிங், அதுதான் சொல்கிறாங்க. அது இட்ஸ் கெட் சப்ஸ்டியூட்டட் லேட்டர் பை தி ஜோடியாக்கல் ரிங். அந்த மேஷம் ரிஷபம்னு அந்த சர்க்கிள் அது வருது. பட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தி மீன். இது மதுரை மீனாட்சி கோயில் கோபுரத்தில் வாசலில் பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதர் கோயில் ஆலய வாசலில் வரணும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் இந்த ஓவியம் இருக்கும். இது வந்து மகாராஜா பெரிய கிருஷ்ணப்ப நாயக்கர் வரைஞ்ச ஓவியம். இதோடைய ரெப்ளிகா ஒன்று ஃப்ளெக்ஸ் பார் போட்டு வச்சுருக்காங்க. இதில் ககோளம் பகோளம் அதெல்லாம் 1568 பண்ணியிருக்கிறதா ஒரு ரெக்கார்டிங் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் வக்ரம் கிக்ரம் எல்லாம் போட்டிருக்கும், எப்படி ரெட்ரோகேட் மோஷன் அதெல்லாம் போட்டிருக்கும். சும்மா ஒரு பெயிண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் ரிலேட்டட் டு அஸ்ட்ரானமி இன் அ டெம்பிள் that most of us have completely neglected in one of the most famous temples of Tamil Nadu. ஓகே, இதுதான் அவர் சொல்கிறது. ககனம் முப்பைத்தி ஷிகி ஷிகா ஷித்து முப்பை தான் ஒரு கிராவிட்டிக்கு வராமீரர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து
விளக்குடைய லேம்ப் மேலே போகும், பொருள் எல்லாம் கீழே போகும்னு he gives a, it is not a Descartes explanation, Newton explanation and Einstein explanation, but it is a very good explanation. ஸோ இதில் புது கான்செப்ட்லாம் வருது. செலஸ்டியல் ஜாமெட்ரி, ஆங்கிள் மெஷர்மெண்ட், கேல்குலேஷன், லாங்கிடியூட்ஸ், இதெல்லாம் ரிப்பீட் தான். ஆங்கிள் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். நம்ம டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸ் தான் பார்க்குறோம். டிகிரி மினிட் செகண்டுக்கு வார்த்தை என்னென்னா அம்ஷ, கலா, விகலா. இதுதான் தமிழ் சமஸ்கிருதத்தில் இருக்கிற வேர்ட்ஸு. டிகிரி 30 டிகிரிக்கு ஒரு பெரிய ராஷி அப்படின்னு. ஏன்னா ஸ்கையில் வந்து 12 ராசி எடுத்திங்கன்னா ஈச் 30 டிகிரிஸ் சேர்த்து 360 டிகிரிஸ். 360 டிகிரிஸில் எவ்ரி 30 டிகிரிஸ் இஸ் கால்ட் அ ராஷி. விக்கலாகில் லிப்தான்னு ஒன்று, லிப்தாலேருந்து விலிப்தான்னு ஒன்று சப்செகண்ட் எல்லாம் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த லிப்தா வந்து கிரீக்லேருந்து வந்ததுன்னு சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் கன்சிடரிங். ஸோ நம்ம 72 டிகிரிஸ் 8 மினிட்ஸ் 25 செகண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 2 ராசி. ஏன்னா 72 டிகிரிஸ்ன்றது என்னது, 60 + 12, 2 ராசி 12 டிகிரி, 2 ராசி 12 அம்சம், 8 கலை, 25 விக்கலா, 50 லிப்தா அப்படின்னு 5 பார்ட் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம இந்தியன் அஸ்ட்ரானமியில் we can see it from சூரிய சித்தாந்தம் onwards. Aryabhatta gives a very beautiful comparison of the circle of space and time. 12 ராசி 12 மாதம், 30 கலா 30 தின, விக்கலா அதாவது 30 ராசியில் வந்து 30 கலா வந்து ஒரு ராசி. கலா வருமா அம்ஷா வரும், ஓகே, இட் டசன்ட் மேட்டர். நான் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் யூ கேன் கெஸ் த திங். விக்கலா இந்த நாடி வினாடி அதெல்லாம் வர்றதோடைய டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் ஒரு சிமிலாரிட்டி காட்டுற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐ மேட் ஒன் மிஸ்டேக் தான். அம்ஷா வந்திருக்கணும், கலா வேலா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை தவிர அந்த உஜ்ஜைன் மெரிடியனை ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. உஜ்ஜைன் மெரிடியன் இஸ் டேக்கன் அஸ் த 0 மெரிடியன் and the point where the Ujjain meridian crosses the equator called Vishuvat. Equator is Vishuvat. ஏன்னா அப்போ தான் வந்து பிரவேசிக்கிறது விஷு இல்லையா, நம்ம இப்போ தான் போச்சு. அந்த ஈக்வினாக்ஸை தாண்டுற நாளுக்கு விஷு அப்படின்னு பேர். ஏன்னா அதை ஈக்குவேட்டரை தாண்டி வருது. அதை தாண்டி அந்த விஷுவை உள்ள நாள் விஷுவத், அதுக்கு ஈக்குவேட்டர் அப்படின்னு பேர். நம்ம இப்போ பூமத்திய ரேகைன்னு ரொம்ப பாப்புலராக ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ரானமர்ஸ் ஹவ் நாட் ஜென்ரலி யூஸ் தட் வேர்ட். பூமத்திய அந்த பாயிண்ட் ஆர் த ஈக்குவேட்டர் மீட்ஸ் த மெரிடியன் கோயிங் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் வயா உஜ்ஜைன், விச் இஸ் இந்தியாஸ் பிரைம் மெரிடியன். தே கால் தட் லங்கா. ஸோ he was asking மெரிடியன் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களான்ட்டு. பாதி இடத்துல உஜ்ஜைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, முக்காவாசி இடத்துல லங்கான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. when they say Lanka, they don't mean Sri Lanka, they mean this Lanka. The 0 degree 0 longitude, 0 degree latitude, this is the actual point that they use for calculations. X-axis y, உங்களுக்கு கார்டேஷியன் கோஆர்டினேட்ஸோடைய முன்னோடி இங்கே வந்தாச்சு உங்களுக்கு என்ன. அண்ட் திஸ் இஸ் 3-dimensional, not 2-dimensional. 3-dimensional projected then and used in a 2-dimensional concept because calculation போடுறதுலாம் முக்கால்வாசி 2-dimensional concept தான் போடுறாங்க. So Aryabhatta much later gives an explanation. லங்கான்னா அந்த லங்கா சரியா. when it is sunrise in Lanka, what does it mean? It will be sunset in the opposite side of the world, correct? It's half a day away. It is sunset in சித்தபுரா. சித்தபுரானா இன்னைக்கு என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. அமெரிக்கா வச்சுப்போம் நீ, ஏன்னா அமெரிக்காவில் தான் இப்போ வரும். ஏன்னா somewhere in that place they called it சித்தபுரா. We don't know if they knew the geography, but he calls it சித்தபுரா. Noon at Yavakoti, that is a quarter of the way towards that, it is Yavakoti. இது ஜாவா தான் யவான்னு சொல்கிறாங்க. அதோடைய மூலையில் ஏதோ ஒன்று வரும் அந்த இடத்துல ஒரு கெஸ் ஒன்று இருக்குது. மிட் நைட் இன் ரோமகவிஷயா. ரோமகவிஷயானா ரோமன் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். அது ரோம்னு எடுத்துக்க வேண்டாம், ரோமன் லேண்ட்னு எடுத்துக்கணும். தே மே மீன் அலெக்சாண்ட்ரியா ராதர் தன் ரோம், பிகாஸ் அப்போ வந்து அவங்களுடைய பறக்கம் தான் ஓரளவுக்கு இருந்திருக்கு. இவங்க யாரும் அவ்வளோ தூரம் போனதாங்களும் தெரியாது. ஆரியபட்டெல்லாம் அங்கெல்லாம் போகல. அவர் தெற்க வந்தாரனே கூட தெரியாது, பீகாரை தாண்டி வெளில வந்தாரன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே, அவர் சொல்கிறார். ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் தட் தெர் ஆர் மல்டிபிள் டைம் ஜோன்ஸ், how they vary simultaneously, it is sunset and sunrise at some place, noon at some place, and all the different times at different places. longitude எப்படி இருக்கு அப்படிங்கிறத அழகாக ஒரே ஸ்லோகத்தில் கேப்சர் பண்ணுறாரு. இந்த லங்கா சித்தபுரான்லாம், சித்தபுரா யவக்கோட்டிலாம் சொல்கிறார் இல்லையா, அந்த சித்தபுராக்கு பதிலாக இவர் வந்து பாத்ராஷ்வாங்கிறாரு. கேத்துமாலா பாத்ராஷ்வா என்ற வார்த்தையெல்லாம் வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு. யார் வராமர் யூஸ் பண்ணுறாரு. he has a similar ஸ்லோகா. instead of சித்தபுரா he uses Ketumala, and Yavakoti he uses Bhadrashva. Okay. So they use this Ujjain as the standard meridian. They would calculate something called Deshantara.
ஸோ உஜ்ஜைன் மெரிடியனில் சித்தாந்தம் எல்லாம் உஜ்ஜைன் மெரிடியனுக்கு தான் இருக்கும். பாதி இன்ஃபர்மேஷன் லங்கா, ஆரியபட்டா, பிரம்மகுப்தா, பாஸ்கரா, ஸ்ரீதரா இவங்கெல்லாம் போட்டிங்கன்னா உஜ்ஜைன் மெரிடியன் லங்காவுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் காசியில் இருந்தீங்கனாலும் காஞ்சியில் இருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு உங்களுடைய லாங்கிடியூடு லேட்டிடியூடுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காரணம் அது இதுன்னு சில நூல்லாம் எழுதிப்பாங்க, அவங்களே எழுதி கொடுப்பாங்க. பிரம்மகுப்தர் வந்து பிரம்மஸ்புட சித்தாந்தான்னு ஒரு பண்ணிட்டு இதை வச்சு நீ கால்குலேட் பண்ணால் உனக்கு பிராணம் போயிடும், நான் ஒரு கன்சைஸாக ஒன்று பண்ணுறேன்ட்டு உரை மாதிரி சிலப்பதிகாரம் உரை, தொல்காப்பியம் உரைலாம் இருக்க மூலம்லாம் முடியலன்ட்டு அந்த மாதிரி ஒரு கரணம்னு ஒன்று டேபிள்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. இந்த டேபிள்ஸ் வந்து நீ வந்து கல்பா ஆதிக்கு போக வேண்டாம், நீங்கள் வந்து 20 மகாயுகத்தோடைய ஆரம்பத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இது நம்ம உங்கள் பீரியட்லேருந்து இது சகாப்தத்துலேருந்து ஃபஸ்ட்டு சகாப்தத்துலேருந்து ஆரம்பிச்சா போகிறோம் அவளுக்கு. ஸோ அதுக்கு ஒரு டேபிள் கொடுக்குறாரு. அந்த டேபிளை வச்சுட்டு அங்கே லோக்கலாக இருக்கிறவன் பஞ்சாங்கம் பண்ணணும். அந்த பஞ்சாங்கத்தை கிராமமாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ராஜ்யசபையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ராஜா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அரசவையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஊரில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டேரா போட்டு கோயில் வாசலில் எங்கே பண்ணுறாங்க. இன்றைக்கெலாம் பண்ணிட்டு இருக்காங்க. There are some villages where this is still being done. The Panchangam is still read at the beginning of the year. Okay. These are some of the calculations. என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கிட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆரியபட்டா gives a length of the earth shadow with this formula. earth shadowனா என்ன, sun's distance, earth's diameter கால்குலேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்கு இது வேணும்னா எக்லிப்ஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு. earth shadow எவ்வளோ தூரம், earthோட diameter என்ன பெருசு, diameter of the earth shadow என்ன, அந்த டயமீட்டரில் மூன் வருமா வராதா, பௌர்ணமி அன்னைக்கு வருமா, முன்னாடி வருமா பின்னாடி வருமா, எத்தனை ஆங்கிளில் வரும், கரெக்டான ஆங்கிளில் கரெக்டான டைமில் வந்ததுன்னா சந்திர கிரகணம் வரும். அந்த கிரகணம் எந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடில் வந்துச்சுன்னா முழு சந்திர கிரகணமாக இருக்கும், இல்லைனா பார்ஷியல் சந்திர கிரகணமாக இருக்கும். அதே மாதிரி சூரிய கிரகணம், ஆல் த மேத்தமேட்டிக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி எல்லாம் இதில் தான் வருது. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய அந்த கோலா சாப்டரில் இல்லை காலக்கிரியா சாப்டரில் அதுக்கு தேவையான ஃபார்முலா நான் 2 தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இதுன்னு வராது இல்லையா, லென்த் ஆஃப் எர்த் ஷேடோ அப்படின்னா வந்து பூச்சாயா அப்படின்னு இருக்கும். என்ன சூரியனுடைய டயமீட்டர்னா அர்க்க வியாச அப்படின்னு இருக்கும். அர்க்கன்னா சூரியன், வியாசன்னா டயமீட்டர். பூ வியாச அப்படின்னா அர்த்தோடைய டயமீட்டர். விஷ்கம்பா அப்படின்னா ஷேடோவுடைய டயமீட்டர். விஷ்கம்பா நாங்கள் போட்டு பாருங்க, சாயா மைனஸ் சந்திரா இன்ட்டு பூவியாசா பை சாயா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளையே போட்டிருப்பாங்க. நம்ம வந்து மேத்ஸில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி நம்பர்ஸ்லாம் வந்துடும். இந்த மாதிரி விசிபிலிட்டி ஆங்கிள்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்க. they have understood that the eclipses are caused by shadows. They tell you how to calculate it. Eclipses can be predicted comfortably with geocentric model. It will give you exactly the same results as heliocentric model for about 500-600 years. After 500 years, the numbers will start jiggling a little bit. So they didn't detect that eclipse சொல்கிற கரெக்டாக ப்ரெடிக்ட் என்னப்பா 500 வருஷமாக ப்ரெடிக்ட் பண்ணிருக்கா, நீ அவங்ககிட்ட கேட்குறியா? This is what happened in India, this is what happened in Ptolemy, that's what was successful. கரெக்டாக வந்துட்டுருக்கே, 100 years 200 days வந்துட்டுருக்கே. You are able to predict eclipses. Proof of astronomy is that you can predict an eclipse. It's not a regular thing. அமாவாசை பௌர்ணமி ப்ரெடிக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? இன்ஃபேக்ட் மை ஃபேவரட் திங் இஸ் திதி கேன் பி ப்ரெடிக்டட். திதி இப்போ ஆரம்பிச்சது 3 தித்தியாக இருந்தது. ஸோ திதி இப்போ சொல்லிவிடுவாங்க. என்னுடைய ஃபேவரெட்டு கொஸ்டினே இதுதான். பய ஆப்போசிட் என்ன? அபய. குண அகுண. ரைட்டா? திதி ப்ரெடிக்ட் பண்ண முடியாதவன், எப்போ வருவான்னு தெரியாது. The name for a guest is an astronomical pun. Okay. So, they also observed that the sun was moving through the various zodiac elements at different speeds. இது பாருங்க, வைஷாக்கா, ஜெயிஷ்டா, ஆஷாடா அப்படிங்கிறதுலாம் சோலார் மந்த்ஸ். இதெல்லாம் அது என்னன்னா, சன் வந்து ஒரு 30 டிகிரி ரீஜனில் இட்ஸ் நாட் டேக்கிங் ஈக்குவல் டைம்ஸ். வைஷாக்கால 30 டே 55 நாடி 32 வினாடி, அப்புறம் 2 லிப்தா 39 விலிப்தா இதெல்லாம் எடுத்துக்கிறது. ஸோ இன்னொன்றுக்கு 31 29. ஸோ திஸ் இஸ் கெப்லர் வித்தவுட் ஸ்கொயர் கியூபு பிளாட்டானிக் சாலிட்லாம் ஒன்றும் பண்ணாமல் அப்சர்வேஷனலி they have done the understanding that from Rashi to Rashi the sun moves, it takes different time measured to the accuracy of வினாடி, நாடி, லிப்தா, விலிப்தா எக்ஸெட்ரா. ஓகே, இதுக்கு தான் சோலார் மந்த்னு பேர். சூரிய மாதம்னா என்னென்னா, அதாவது வந்து சித்திரை வைகாசி ஆனின்னு சொல்லாமல்
மேஷ மாதம் ரிஷப மாதம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாத பேர் வந்து இது. ஆனால் மக்களுக்கு இதுதான் பழகிருக்கிறதுனால சூரியர் கேலண்டரை வச்சுண்டு ஈக்வினாக்ஸ் டு ஈக்வினாக்ஸ் போட்டுண்டு இந்த சூரிய மாதத்தை வந்து சந்திரன் மாதம் பேரில் சொல்லிட்டு இருக்கோம். சித்திரை வைகாசின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதம் அந்த மாதிரி இருந்தாலும் சித்திரை வைகாசின்னு பௌர்ணமிக்கு பௌர்ணமி போடாமல் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வேரியேஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஆந்திரா கர்நாடகா மக்கள்லாம் வந்து ஏப்ரல் 14 அவங்க புது வருஷமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதத்தில் அமாவாசை முடிஞ்சது எப்போ வருதோ அதை பார்த்துட்டு, இல்லைனா பௌர்ணமி வச்சது யாருக்கு என்ன வசதியோ அதான் பண்ணுவாங்க. அந்த மாதம் வந்து மாறிண்டே இருக்கும். திஸ் வாட் த முஸ்லிம்ஸ் டூ. தே டோன்ட் ஹேவ் சோலார் கேலண்டர் அட் ஆல், ஃபுல்லி லூனார். சைனீஸும் முஸ்லிம்ஸும் யூஸ் லூனார் கேலண்டர். ஸோ அவங்களுடைய பண்டிகையெல்லாம் 11 days எவ்ரி நியூ இயர் வில் சேஞ்ச். ஈச் இயர் நம்ம கிறிஸ்டியன் கேலண்டர் ஆர் இந்தியன் கேலண்டர் பிரகாரம் இட் வில் கீப் மூவிங் பேக்வர்ட்ஸ். அதான் ஒரு வருஷம் ரம்ஜான் எடுத்துக்கோங்களேன், ஒன்று டிசம்பரில் இருக்கும், ஒன்று நவம்பரில் இருக்கும், மேல வரும், ஜூனில் வரும், எல்லாம் மாறிண்டே வரும். சைனீஸ் நியூ இயர் ஆல்சோ வெல்கம் சம்டைம்ஸ் வரலாம். ஸோ தட் இஸ் பிகாஸ் த யூஸ் லூனார் கேலண்டர். திஸ் இஸ் த சோலார் மந்த். லூனார் மந்த் இஸ் எஃபெக்டிவ்லி பௌர்ணமி டு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஸோ எபி சைக்கிள்னு ஒன்று பண்ணாங்க. இதில் என்னென்னா தே அண்டர்ஸ்டுட் தட் பிளானட்ஸ் ஆல்சோ டோன்ட் மூவ் அட் ஈவன் ஸ்பீட்ஸ். மார்ஸ் வீனஸ் எல்லாம் பண்ணல. அது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா மீன் ஸ்பீட்னு ஒன்று எடுத்துப்போம், ஆவரேஜ் ஸ்பீட்னு எடுத்துக்கோ, அதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுருவோம். அதுக்கு வந்து கக்ஷா விருத்தம், ஆர்பிட்டல்ஸ், கக்ஷானா ஆர்பிட்டல் சர்க்கிள்னு பேர் வச்சுப்போம். மேஷாதி நம்மளுக்கு தெரியும். மேஷாதினா மேஷா எங்கே கான்ஸ்டலேஷன் எங்கே ஆரம்பிக்கிறதோ அதை 0வாக எடுத்துப்போம். அந்த மேஷாதியை எஸ்டிமேட் பண்ணிவிட்டு ஒரு பிளானட்டை போட்டேன்னா இந்த நாள் எங்கே இருக்கும்னு கெஸ் பண்ணினா இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிடலாம். ஏன்னா அதோடைய ஆர்பிட்டல் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஆனால் அந்த பிளானட் வந்து மூவிங் அட் வெரி ஸ்பீட்ஸ். அந்த வெரி ஸ்பீடில் மந்தோச்சா இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்லோவாக போகிறது. ஸ்லோவஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அது ஒரு பர்டிகுலர் டேட்டில் வரும், அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வரும் கம்பேர்ட் டு மேஷாதி. அதுக்கு ஒரு லைனை போட்டுடு. அந்த லைனுக்கு அவன் நம்பர் அப்சர்வேஷன் பண்ணி உனக்கு அஸ்ட்ரானமர் சொல்லிவிடும். ஆரியபட்டா பிரம்மகுப்தா சொல்லிவிடுவாங்க. அந்த நம்பரை எடுத்துட்டு இந்த சர்க்கிள் போடுறீங்களா, கால்குலேட்டட் மீன் பிளானட், அதாவது மத்தியா அந்த பீன்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து சும்மா நார்மல் சர்க்கிள் ஸ்பீடில் போட்டோம்னா வர நம்பர். அதை எடுத்துட்டு அந்த சர்க்கிள் போட்டு அங்கே ஒரு சர்க்கிளில் வர அதுக்கு என்ன சைஸ் சர்க்கிள்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அதில் அந்த பாயிண்ட்லேருந்து இந்த மந்தோச்சாக்கு பேரலாக ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இந்த ஆங்கிள் இபி அங்கே மீட் பண்ணுற ஒரு லைன் போட்டோமா இல்லையா. எஸ், இதுதான் ஸ்புட்ட கரெக்ஷன் ஆஃப் த பிளானட். ஏன்னா அது ஈவனாக போல அன்ஈவனாக போகிறது. இது வந்து மந்த விருத்தம், இது வந்து பெருசு வந்து கக்ஷா விருத்தம். அது மந்த விருத்தம்னா எபி சைக்கிள்னு அர்த்தம். இப்படி ஜாமெட்ரி கால்குலேட் பண்ணி அது எங்கே இருக்குன்னு அன்னன்னைக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி கீப்ஸ் இம்ப்ரூவிங். By observations and by better instruments, they keep improving from Siddhanta. Brahmagupta gives more accurate than Aryabhatta. பின்னாடி வர பாஸ்கரா gives even more accurate than Brahmagupta. இன்னும் சில பேர் வந்து அதை வச்சு சில கால்குலேஷன்ஸ் வேறு சில மோஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சில கரெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க. ஆசிலேஷன் ஆஃப் மூன் இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் சில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த பஞ்சாங்கம் வருது. திதி, நட்சத்திரம், வாரம், கரணம், யோகா இதெல்லாம் சேர்க்குறாங்க. இந்த இந்த கரணம் யோகம்லாம் வந்து தான் அஸ்ட்ராலஜியில் யூஸ் பண்ணுறது நம்பர்ஸ். ஸோ இது ட்ரிக்னாமெட்ரிக்கு வருது. இதனால தான் அந்த ட்ரிக்னாமெட்ரி வருது. ஏன்னா லாங்கிடியூட் லேட்டிடியூட் வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் சர்க்கிள் இதெல்லாம் வந்துடும். நம்ம ட்ரிக்னாமெட்ரி வந்து ட்ரையாங்கிள் பேஸ்ட் கிடையாது, ட்ரிக்னாமெட்ரியே கிடையாது. அதுக்கு ஜா உற்பத்தி இல்லை ஜா கணிதான்னு பேர். ஒரு 9th century ஸ்ரீதரான்னு ஒருத்தர், ஸ்ரீபதியா சரியா ஞாபகம் இல்லை, திரிஷதிகான்னு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஆரியபட்டா ஒரே சாப்டரில் மேட்சை முடிக்கிறாரு. பிரம்மகுப்தா அவர் சொல்கிற ஒரு ஸ்டான்ஸாக்கும் 15 30 ஸ்டான்ஸாக்கு சாப்டராக போடுறாரு. பின்னாடி பாஸ்கரெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நம்பர்ஸ் தெரிஞ்சு நம்ம போட்டோம்னா அதுக்கு அரித்மெட்டிக் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறத பாட்டி கணிதா ஸ்லேட்டில் போடுறது. 7 12 19 17லேருந்து 4 கழிச்சா 13 நம்பர் தெரிஞ்சுட்டு அதில் இது பண்ணுறது அடிஷன் சப்ட்ராக்ஷன் பேசிக்காக சொல்கிறதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆர் பாட்டி கணிதா ஸ்லேட்டில் போட்டு நம்பர் போட்டுடலாம். கயரை போட்டு பண்ணணுமா, ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் சர்க்கிள் எல்லாம் போட்டோமா ரஜ்ஜு கணிதா ரோப் மேத்தமேட்டிக்ஸ் ரைட்டா. தெரியவே தெரியாத நம்பர் கால்குலேட் பண்ணோம். A+B+C+D எல்லாம் வந்துச்சுன்னா அன்னோன்ஸு. இது வந்து அவன் அல்ஜிப்ரான்னு சொல்கிறான். நம்ம பீஜ கணிதம் அவ்யக்த கணிதம் முதல்ல சொல்லியிருந்தோம், அன்னோன்றதால பீஜ கணிதம். இந்த மாதிரி சாப்டராக போட்டுட்டு இதுக்கு ஜா உற்பத்தி, ஜோ கணித ஆர் ஜா உற்பத்தி. ஜான்னா என்னென்னா ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு அதில் ஒரு ஆர்க் எடுத்துட்டா அந்த ஆர்க்குக்கு தனுஷ் இல்லைனா சாப்பான்னு பேர். ரெண்டுமே வில்லுன்னு அர்த்தம். வில்லு மாதிரி இருக்கா. அந்த வில்லுடைய கயருக்கு நான் தமிழில் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் ஜா அப்படின்னு பேர். ஜான்னா போஸ்ட்ரிங். இந்த ஜாவை
ஒரு லார்ஜர் சர்க்கிளில் போட்டுட்டு அந்த சைஸ் ஆஃப் தட் ஆர்க் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் தட் கார்டு. என்ன அந்த கார்டு மெஷர் பண்ணுறதோட ஹாஃப் கார்டு அதை பாதியாக பைசெக்ட் பண்ணிட்டோம்னா ஹாஃப் கார்டில் மெஷர் பண்ணிங்கன்னா ரேடியஸை போட்டுட்டு இங்கேருந்து அந்த இபிங்கிறது ரேடியஸாக வரும், இஎஸ்ஸும் ரேடியஸாக வரும். இப்போ எஸ்ஏ அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜாவார் அர்த்த ஜா அப்படிங்கிறது. அதை கால்குலேட் பண்ணலாம். அதை கால்குலேட் பண்ணால் இட் வில் கிவ் த சைஸ் ஆஃப் த ஆர்க் எஸ்பி. ஆர்க் மெஷர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த ஜா கால்குலேட் பண்ணுறது ஈஸி. அதை பண்ணுறதுக்கு சீரீஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வச்சுட்டு ஜான்னு சொல்லிட்டு இதை தான் அவங்க சைனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியன் சைன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பின்னாடி கோட்டி ஜான் அந்த காசை கூட யூஸ் பண்ணுறாங்க. ட்ரையாங்கிள் சைனில் வந்து 0க்கு மேலே தான் இருக்கணும், 180க்கு கீழே தான் இருக்கணும். ஜாவில் சர்க்கிள் பேஸ் பண்ணுறச்சா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, 0ல் ஆரம்பிக்கலாம். இட் கேன் கோ டு 360, 720, 540 எக்ஸெட்ரா. நம்ம ட்ரை பண்ணல, 0 to 90 போட்டுட்டு அதுக்கப்புறம் சில வேரியேஷன்ஸை கொடுத்து அந்த நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. பட் தட் இஸ் தி ஒன்லி கண்ட்ரி தட் ஹேட் 0 அட் ஆல் வாஸ் இந்தியா. அண்ட் ஒன்லி கண்ட்ரி குட் டூ ஆல் ஆஃப் தீஸ் மேத்தமேட்டிக்ஸ் வாஸ் இந்தியா. ஸோ இந்த சைன் என்ன பண்ணுறாங்க, 30, 45 இதுக்கெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங்காக இந்த மாதிரி போட்டுட்டு தே டிட் நாட் யூஸ் 30, 45 and all. இந்தியன் சைனில் வந்து 30, 45லாம் கவலைப்படல. என்ன கவலைப்பட்டாங்கன்னா அந்த 0 to 90 24 பிரி. 24 பிரிச்சா நடுவில் 45 வரும், 45ல் பாதி 22 வரும், 25 இதுலேயே ஓட்டின்னு இருக்காங்க. 3.25, 7.5, 15 அப்படின்னு வரும். ஸோ அந்த கணக்கு போட்டு 24 சைனை போட்டுட்டு டேபிள் கொடுத்துட்றாங்க. அதை வச்சுட்டு தேர் டூயிங் அ லாட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரி ஜா அப்படிங்கிறது இதுக்கு போகும்போது, பாக்தாதுக்கு போகும்போது ஜாப்னு அவன் பேரை மாற்றிடுறான். அவன் ஜாப் அப்படிங்கிறான். பெங்காலிக்காரன் வசுவ பசு அப்படின்னு அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் இஸ் லைக் தட். ஓகே, ஸோ அவங்க ப்ரொனன்சியேஷனில் அது ஜாப் அப்படிங்கிறாங்க. ஜாப்னா ஜானா அவனுக்கு மீனிங் இல்லை, ஜாப்னா அவனுக்கு மீட்டிங் உண்டு. ஜோப் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஆ ஊ எல்லாம் ஒன்று தான், வவல்ஸ் கிடையாது அரபிக்கில். கிதாபு குத்துபும் ஒரே வார்த்தை, ரெண்டுமே புஸ்தகம்னு அர்த்தம். கீ தாப் எங்க, கூ துப் எங்க. ஸோ ஜாப் ஜோப் எல்லாம் ஒன்று தான். பாக்கெட்டு பவுச் அப்படின்ற அர்த்தம். பவுச்சுக்கு லாட்டின் வேர்டு சைனஸ். ஸோ இட்டாலிக்கு போகும்போது அது ஜாப் பவுச் வந்து சைனஸ் ஆகிடுது. இங்கிலீஷ்காரன் அஸ்ஸெல்லாம் கட் பண்ணிவிடுவான், அதை சைன் ஆக்கிடுவான். இல்லை அது வராது. இல்லை, பைத்தாகரஸுக்கும் சைனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, அது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் சைனு. ஆனால் பைத்தாகரஸ் தியரம் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் கிடையாது. சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஹைபாட்டன்யூஸ், அது வேறு, இது வேறு. ரெண்டும் ட்ரையாங்கிள் தான், ஹைபாட்டன்யூஸ் இன்வால்வ் தான். இது ஜாமெட்ரி, அது ட்ரிக்னாமெட்ரி, இது வேறு, அது வேறு. பைத்தாகரஸ் தியரம் இஸ் ஜாமெட்ரி, சைன் இஸ் ட்ரிக்னாமெட்ரி, தே ஆர் டிஃப்ரெண்ட். Both involve hypotenuse, but they are different. சரி சொல்லுங்க, ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் சொல்லிட்டீங்க சைன் அப்படின்ட்டு, யார் சொன்னாத? அதான் சார், ஹூஸ் ஃபார்முலா இஸ் இட்? பைத்தாகரஸ் தியரம்ங்கிறீங்களே, அது சைன் பை காஸ், சைன் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் யார் பேரில் இருக்கு? நியூட்டன், பைத்தாகரஸ், யூக்ளிட். ஹூ நான் எல்லாரையும் தான் கேட்குறேன், அவர் மட்டும் ஐம் நாட் டார்கெட்டிங் ஹிம். Who is defined it? If it is anonymous, it was probably invented by an Indian. If it has a name, okay. Anyway, so இது வந்து அப்புறம் எல்லாம் சுத்திண்டு இந்த சைன் என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து அரேபியா போய், இட்டலி போய், இங்கிலாந்து போய், திருப்பி இப்படி வந்து நிற்கிறது நம்மளுக்கு சைன் அப்படின்னு. ஜேப் சைன் வந்துட்டு 0 மாதிரி தான். ஸோ ஐ டோல்ட் யூ, எவ்ரி ஃபியூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இஃப் யூ யூஸ் த ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் ராங். 13th century பரமேஸ்வரான் கேரளாவில் மேத்தமேட்டிஷியன் ரியலைஸ் தட் ஆரியபட்டாஸ் நம்பர்ஸ் ஆர் கிவிங் ராங் ரிசல்ட்ஸ். திருக் கணிதம்னு ஒன்று ஆரம்பித்தார். இதான் திருக்கணிதம்னு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. திருக்குன்னா திருஷ்டி, திருக் அந்த ரூட், அது பார்க்கறது, பார்த்து கணக்கு போட்டு பண்ணு அப்படின்னு சொன்னார். நீ ஒரு கேல்குலேஷன் பண்ணுற, அது அங்கே வரணும்னு பார்க்குற, அது வரலன்னா அந்த பிளானட் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. உன் கணக்கு சரியில்லை, நீ கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் அவருடைய. ஒன்ஸ் கேல்குலேஷன்ஸ் டிஸ்அக்ரி, யூ மஸ்ட் ரிவைஸ் கேல்குலேஷன்ஸ். திஸ் பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஓன்ட் அட்ஜஸ்ட் ஃபார் யூஸ். நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அவர் 100 வருஷம் இருந்தார். அவர் 100 வருஷமாக அவர் கண்ணாடி இல்லாமையே பிரமாதமாக எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
அவருக்கு ரொம்ப கண் பார்வை ரொம்ப அதுக்கு 80 வயசில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் புஸ்தகம் எழுதியிருக்கார். அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து நீலகண்ட சுவாமியாஜின்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், நம்ம பண்ணுற கேல்குலேஷனில் ஒரு 2 கேல்குலேஷன் சரியா இல்லை, எல்லாத்துக்கும் எர்த் சென்டர் யூஸ் பண்ணுறோம், ஆனால் மர்க்குரி வீனஸ்க்கு சன்னுடைய சீக்கிரோச்சத்தை கேல்குலேட் பண்ணுறோம், அது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு, இட் மஸ்ட் பி பிகாஸ் மர்க்குரி அண்ட் வீனஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன் அப்படின்னு ஒரு குவாசை ஹீலியோசென்ட்ரிக் ஜாமெட்ரிக் ஐடியா கொண்டு வந்தார். இது ஒரு புஸ்தகத்தில் கொண்டு வந்தார். இன்னொரு 10 வருஷத்துக்கு கழிச்சு இன்னொரு புஸ்தகத்தில் அது 2 மட்டும் இல்லை, மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்னும் தான் சுற்றின்னு இருக்கு, ஆனால் சூரியன் அடுத்த சுற்றுறது தான் சொல்லியிருக்கார். அவர் அந்த ஜம்பு போல. ஸோ அவருடைய குவாசி ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு ஒன்று பண்ணார். இதோட 50 வருஷம் பின்னாடி 60 வருஷம் பின்னாடி காப்பர்னிக்கஸ் கேம் அப் வித் த ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம். ஸோ வித் தட், with great profuse apologies for taking solid 2 hours instead of 1 hour.